கோட் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த படத்துல வந்து சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த படத்துல மறைமுகமா அவர் அரசியல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்றாங்க. கோட் படத்துல முதல்ல எந்த அரசியலும் கிடையாது. திரிசா ஒரு குத்துப்பாட்டில் ஆடும்போது மட்டும் கட்சி கொடி சார்ந்த ஒரு வண்ணத்துல ஒரு சேலை உடுத்தி டான்ஸ் ஆடுது குத்துப்பாட்டில், அவ்வளவுதானே தவிர. ஸோ நீங்க அரசியல் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சொல்லும்போது வந்து திரிஷா அவர்கள் கட்சி கொடியில ஒரு கலர்ல சாரி கட்டியிருக்காங்க. ஸோ பாக்குற பார்வையே அரசியல் ரீதியா தானே சார்? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லேயே மிகப்பெரிய அளவில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய பாரில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து டாஸ்மார்க்கில் தண்ணி அடிச்சுட்டு ஆடுறாரு. சார் படத்தில் அவர் நடிகர், கட்சி ரீதியாக ஏதாவது பண்ணும்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். கட்சியினுடைய தலைவராக கட்சியை நீங்கள் பேர் அறிவிச்சிட்டீங்க, கொடியை அறிவிச்சிட்டீங்க, மாநாட்டையும் அறிவிச்சிட்டீங்க, மாநாட்டில் எல்லாம் பேச போகிறோம்னு சொல்லிட்டீங்க. ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணாமா? நீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகள் குறித்தும் திரைப்படங்கள்ல வந்து விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் டைலாக்ல வச்சாரு. எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது தானே ஒரு சமூக பொறுப்புணர்வு மிக்க ஒரு மனிதனுக்கு தேவையானது. அதை விட்டுட்டு நீங்க வந்து பலிக்கு பலி வாங்குறது, பீர் பாட்டில் உடைச்சு குறவலையை வந்து ஒரு பொம்பளை நடிச்ச எல்லா படத்துலயும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு சார். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இது நீங்க சொல்லக்கூடாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், அதற்குரிய தகுதியோடு அதற்குரிய பண்பு. அப்ப அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? என்ன சந்தேகம்? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு என்ன தகுதி இல்ல சார்? சினிமாவில் நடித்ததை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்கு? நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியல்ல பெரிய ஆனது இல்லையா சார்? யார் ஆனா? கமலஹாசன் ஆனாரா? பாக்யராஜ் ஆனாரா? டி ராஜேந்தர் ஆனாரா? ஜெயலலிதா அம்மா நடிகை இல்லையா சார்? யாரு? எம்ஜிஆர் அவர்கள் நடிகை இல்லையா? விஜய் அரசியலுக்கு வர்றேங்கிறாரு, எந்த கருத்தியலையுமே சொல்லவே இல்லை. அப்போ நீங்க வந்து ஒரு படம் எடுக்கும் போது கூட நீங்க நல்ல மெசேஜ் சொல்லாத, நீங்க ஒரு நல்ல படத்தையே நீங்க தேர்வு செய்யாத, நீங்க நல்ல கதையே தேர்வு செய்யாத, நீங்க நல்ல ஆட்சி எப்படி நீங்க கொடுக்க முடியும்? சரி, இந்த இடத்துல எதுக்கு அண்ணன் சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இணைக்கிறாங்க? இணைக்கல. சீமான் வந்து அவர் அரசியல் கட்சியை வரவேற்கிறேன், நாங்க 2 பேரும் ஒண்ணுதான்னாரு. அப்ப என் தலைமை அவர் ஏற்பாரா? ஏற்கணும். அவரு நான் தான் மூத்த அரசியல்வாதி, இவரா சொன்னாரு. விஜய் மீது இருக்கிறது ஒருதலைக்காதது, நிறைவேறாது நான் சொன்னேன். அதான் இப்ப நடந்திருக்கு, நான் தனித்து போட்டிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமானுடைய அரசியலை வந்து விஜய் ஏற்கவில்லைன்னு அர்த்தம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த படத்துல வந்து சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த படத்துல மறைமுகமா அவர் அரசியல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்றாங்க. ஸோ அதை மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க. கோட் படத்துல முதல்ல எந்த அரசியலும் கிடையாது. திரிசா ஒரு குத்துப்பாட்டில் ஆடும்போது மட்டும் கட்சி கொடி சார்ந்த ஒரு வண்ணத்துல ஒரு சேலை உடுத்தி டான்ஸ் ஆடுது குத்துப்பாட்டில், அவ்வளவுதானே தவிர. ஸோ நீங்க அரசியல் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சொல்லும்போது வந்து திரிஷா அவர்கள் கட்சி கொடியில ஒரு கலர்ல சாரி கட்டியிருக்காங்க. ஸோ பாக்குற பார்வையே அரசியல் ரீதியா தானே சார்? அரசியல் என்பது வந்து ஒரு கருத்து. இந்த விஷயத்துல நீங்க என்ன கருதுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து இருக்கு அரசியல். ஏற்கனவே அடிமைப்பட்டு கிடக்கிறவன், ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவன், புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறவனை விடுவிக்கக்கூடியதான் அரசியல். விடுதலை கோட்பாடு தான் அரசியல். நீங்க விடுதலை கோட்பாடு சம்பந்தமா எதுவுமே பேசல. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே மிகப்பெரிய அளவுல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய பார்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து டாஸ்மார்க்ல தண்ணி அடிச்சுட்டு ஆடுறாரு. படத்துல அவர் நடிகர், கட்சி ரீதியா ஏதாவது பண்ணும்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். கட்சியினுடைய தலைவராக கட்சியை நீங்கள் பேர் அறிவிச்சிட்டீங்க, கொடியை அறிவிச்சிட்டீங்க, மாநாட்டையும் அறிவிச்சிட்டீங்க, மாநாட்டில் எல்லாம் பேச போறோம்னு சொல்லிட்டீங்க. ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணாமா? கண்டிப்பா சார். படத்தை படமா தான் பார்க்கணும். படத்துல எதுக்கு நீங்க அரசியல கொண்டு போய் பாக்குறீங்க? என்ன கேக்குறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த பழைய வந்து திரைப்பட நடிகரா பெரிய அந்த காலத்தினுடைய சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. அவர் சமூகத்துக்கான கருத்துக்களை சொன்னார். அந்த திரைப்படத்தை பயன்படுத்தி கொண்டு பெண்களை வந்து பாதுகாக்கணும், தாய்மையை போற்றணுங்கிற மாதிரி படங்களை எடுத்தார். நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகள் குறித்தும் திரைப்படங்களில் வந்து விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை எல்லாம் டைலாக்ல வச்சாரு. எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது தானே ஒரு சமூக பொறுப்புணர்வு மிக்க ஒரு மனிதனுக்கு தேவையானது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பலிக்கு பலி வாங்குறது, பீர் பாட்டில் உடைச்சு குறவலையை வந்து ஒரு பொம்பளை இந்த படத்துல தான் வில்லியம் பண்ண வேண்டிய எல்லா படத்துலயும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு சார். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இது நீங்க சொல்லக்கூடாது. அப்ப வந்து எல்லா வன்முறை காட்சிகளையும், எல்லா கொடூரமான பழிவாங்குகிற காட்சிகள், ரத்தம் சிந்தக்கூடிய காட்சிகளையும் காட்டிட்டு நீங்க சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க?
எல்லா படங்கள் எல்லார் நடிகர்கள் நடிக்கிற படத்துலயும் ரத்தம் சிந்து தான் சார் செய்யும். நிறைய பிரச்சனைகள் காமிக்க தான் செய்யறாங்க. ஏன் குறிப்பா விஜய் அவர்கள் படத்துல மட்டும் இந்த மாதிரி வருதுன்னு எடுத்து சொல்ல வேண்டிய அவங்க அவசியம் இல்லையே. யாருமே அரசியலுக்கு வரல, யாருமே நாட்டை காப்பாத்த போறேன்னு சொல்லல. நான் தான் அடுத்த அரசியலுக்கு வரம். வர்றதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் எனக்கு ஒரு படம் இருக்கு, இன்னும் 2 படம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நடிக்க அப்ப அவர் மாட்டேன்னு என்ன சொல்லி இருக்காரு. செய்வாருன்னா, கட்சி மாநாடு முடிஞ்ச உடனே அவர் ஷூட்டிங் போக போறாரு. ஷூட்டிங் போயிட்டு வந்து இடையில வந்து திரும்ப ஒரு 6 சரி, மாசம் அவர் கழிச்சு வரது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வரது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? யார் வேண்டுமானாலும் வரலாம்ல. அரசியலுக்கு வரலாம். அதற்குரிய தகுதியோடு அதற்குரிய பண்பு. அப்ப அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன சந்தேகம்? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு என்ன தகுதி இல்ல சார்? சினிமாவில நடித்ததை தவிர அவருக்கு என்ன தகுதி இருக்கு? நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியல்ல பெரிய ஆள் ஆனது இல்லையா சார்? யார் ஆனா? கமலஹாசன் ஆனாரா? பாக்கியராஜ் ஆனாரா? டி ராஜேந்தர் ஆனாரா? ஜெயலலிதா அம்மா ராமராஜ் நடிகை ஆனாரா? இல்லையா சார்? யாரு? எம்ஜிஆர் அவர்கள் நடிகை இல்லையா? அது எந்த காலகட்டம்? ம். எம்ஜிஆர் எந்த காலகட்டத்திலயுமே நடிகர்கள் ஆகலாம்ல. எம்ஜிஆர் வந்து 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏற்கனவே ஒரு உறுப்பினராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, கட்சி பொருளாளராக இருந்து, கட்சிக்கு பல வகையான உதவிகள் செய்து, முழுக்க அவர் 20 வருஷம் இங்க இருந்துட்டு தான் அப்புறம் தான் கட்சி தொடங்கினாரு. அரசியலில் அவர் பயிற்சி பெற்றவர். அவருக்கு அரசியல் நுட்பங்கள் அத்தனையுமே அத்துபடியா தெரியும். சமூகத்திற்கான கருத்துக்களை மட்டும்தான் திரைப்படங்கள்ல சொன்னவர். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு கட்சி கோட்பாடுகளை எல்லாம் கருத்துக்களாக வந்து ஒரு பாட்டுல வச்சு. இல்ல சார், அந்த சில விஷயங்கள் மட்டும் தான் படத்துல சொன்னா, அந்த காலத்துல மாதிரி ஒரு 18 பாட்டை வச்சு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருந்தா இப்ப பாப்பாங்களா சார் படம்? நான் என்ன கேக்குறேன்னா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நீங்க பைக்ல வரீங்க, இல்ல சார் நீங்க அந்த காலத்துல மாதிரி மாட்டு வண்டியில வாங்க அப்படின்னா நீங்க வருவீங்களா? நவீன வசதிகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வேற. பைக்ல வர்றது யாரும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நவீன வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதை யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வாய்ப்பு கொடுத்து எங்களை வரவிட்டா தானே நாங்க செய்வோம். வரதுக்கு முன்னாடி நீ ஏன் வர அப்படின்னு கேட்டா என்ன சார் பண்ண முடியும்? அவன் நான் என்ன கேக்குறேன், உங்களால ஒரு தரமான படத்தை கூட தர முடியல, நல்ல கருத்துக்களை நீங்க கூட மட்டும் உங்களால தான் சொல்ல சார் அது முடியல. தரமான படம் இல்லைங்கிறீங்க. வெளியே நின்று பாத்தீங்களா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெளியே நின்று சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா? கண்மூடித்தனமான வெறித்தனமான ரசிகர்களுடைய கூச்சல்ல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் பொதுமக்களுக்கான கருத்துக்களும் வேறு வேறு. ரசிகர் மன்றத்துல இருக்கிறவன் வந்து ரோஹிணி தேட்டர் வாசல்ல நின்று மேலே ஏறி வந்து பேனர் வந்து பாலாபிஷேகம் நடத்துறவன், அந்த வழியில வந்து வண்டியில எல்லாம் மறிச்சு மேலே ஏறி லாரியில ஏறி டான்ஸ் ஆடுறவன், கீழே தவறி விழுகிறவன் பல பேர் இருக்கான். ரசிகர் மன்றத்தினுடைய வெறி கூச்சல் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலா? நான் கேட்கிறேன், அது கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா படத்துல அரசியலே கிடையாது அப்படின்னீங்க. நீங்க வாயை திறந்து சொன்னதே வந்து ஃபர்ஸ்ட் திரிஷா கட்டின சாரியை வச்சு அங்க அரசியல் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. அவங்க கருத்தியலா இல்லைன்னு நான் சொல்றேன். அரசியல் கருத்தியலா இல்ல, அந்த படத்துல அரசியலே பேசப்படல. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு 10-15 படத்தோட சூப்பர் சீனை பூரா ஒத்த படமா ஆக்கி அந்த ஃப்ரூட் மிக்சர் பாங்கல்ல, எல்லா பழத்தையும் போட்டு ஒன்னா அடிச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒட்டு துணியை வந்து பல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தச்சது மாதிரி பல வீட்டு சோறு வந்து ஒரு வீட்டு பாத்திரத்துல இருந்தது மாதிரி தான் ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. உங்களால ஒரு ஒரிஜினாலிட்டி கிடையாது. என்டர்டைன்மெண்ட் படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஜாலியா படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கணும்ல, எந்த லாஜிக்குமே கிடையாது. ஒரு குப்பை படத்தை வந்து கமர்ஷியல் படங்கிற பேர்ல எடுத்து வச்சிருக்காரு. ஒரு கருத்து கிடையாது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்ல என்ட்ரி ஆகணும்னு விரும்பக்கூடியவர் ஒரு அரசியல் சார்ந்த படத்துல, நான் என்ன கேட்கிறேன், ரஜினிகாந்த் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுக்கும் போது அவர் காளாங்கிற படத்துல நடிக்கிறாரு, கபாலி நடிக்கிறாரு. ஏன் நடிக்கிறாரு? ஒரு அரசியலுக்கு வரல. அந்த தரப்பு மக்களினுடைய குரலா நம்ம மாறணும்னு தானே அந்த மாதிரி படங்கள் நடிச்சாங்க. விஜயகாந்த் எத்தனை படங்கள்ல வந்து வசனங்கள் வந்து அப்பயுமே நான் அரசியல் வரேன்னு சொல்லலையே சார். யாரு? ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவரை சுத்தி இருக்கவங்க தான் அவர் வரப்போறாரு, வந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை நான் வர்றேன், பல முறை மக்களை ஏமாத்தி ரசிகர்களை ஏமாத்தி, அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் 30 வயசு இருந்தவங்க பூரா 60 வயசு ஆகி சுகர் பேஷண்டா அலைஞ்சிட்டு இருக்காங்க. பல பேர் நிறைய பேரை ஏமாத்திட்டாரு. ரஜினிகாந்த் வந்து தன்னை நம்பிய ரசிகர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி அது மூலமா கமர்ஷியலா கல்லா கட்டினா ஒருத்தர். அவரு கூட கருத்தியல் சார்ந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. விஜய் அரசியலுக்கு வர்றேங்கிறாரு, எந்த கருத்தியலையுமே சொல்லவே இல்லை. அப்போ நீங்க வந்து ஒரு படம் எடுக்கும் போது கூட நீங்க நல்ல மெசேஜ் சொல்லாத நீங்க, ஒரு நல்ல படத்தையே நீங்க தேர்வு செய்யாத நீங்க, நல்ல கதையே தேர்வு செய்யாத நீங்க, நல்ல ஆட்சி எப்படி நீங்க கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்க முடியாது சார்? எப்படி கொடுப்பீங்க? அதற்கான தேர்வே இல்லையே, அதற்கான ரசனையே இல்லையே, அதற்கான ஒரு ரசனையே இல்லையே. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க பிரபல நடிகனாகி 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா? நிச்சயமாக அதனுடைய குரல் புரிந்த காரணத்தினாலதான் அரசியல் செய்ய முடியும். சாமானிய மக்களுடைய உணர்வுகள் புரியாத ஒருவரால அரசியல்ல வெல்லவே முடியாது. எங்கேயோ ஒரு தூரத்து கிராமத்துல வந்து ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன சிறுவனுடைய உணர்வு புரிந்ததுனாலதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. சாமானிய மக்களின் உணர்வு தெரிந்தவர்கள் தான் பெருந்தலைவர்களா மாற முடியும்.
நீங்க சாமானிய மக்களை பற்றி சிந்திக்காதவர்களை எப்படி மாற முடியும்? நீங்க உன் கட்சிக்காரனே கை கொடுக்க கூடாது, பவுன்சர் வச்சு சுத்தி ஆளு வச்சு நிப்பாட்டிக்கிட்டு இருக்க நீங்க எப்படி கட்சியை வந்து நீங்க எப்படி நடத்துவீங்க கட்சியை? ராகுல் காந்தி வந்து சாதாரண மக்களோட மக்களா கை கொடுக்குறாருல, ஸ்வீட் பாஸ் வாங்குறதுக்கு சோறேறி குதிச்சாரா இல்லையா நெடுஞ்சாலையில? அந்த எளிமை இருக்கணும், யதார்த்தம் இருக்கணும். நீங்க பவுன்சர் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கட்சி நடத்துவீங்க? உன்னை யாரும் தொழக்கூடாதுன்னு சொன்னா இது நவீன தீண்டாமை இல்லையா? எல்லாரோடையும் கட்டி அணைக்கக்கூடிய தலைவனா இருக்கணும்ல, நீங்க எல்லாரோடய சகஜமா பழகணும்ல. நீங்க சினிமா நட்சத்திரமாக இருந்தா வந்ததுக்கு அப்புறம் தானே சார் அதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் களத்துக்கு வரலையே. நீங்க என்றைக்கு அறிவித்தீர்களோ அன்றைக்கு நீங்க களத்துக்கு வந்துட்டீங்க. உங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நீங்க களத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க இப்ப வர மாநாடு நடக்க போகுது. மாநாடு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இடமெல்லாம் பிடிச்சாச்சு, மாநாடுக்கு எல்லா செட்டப்பும் போட்டாச்சு. மாநாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாநாட்டுல அவர் என்ன கருத்து சொல்லுகிறார், எதன் பக்கம் நிற்க போகிறார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் பாதை வந்து பயணப்படும். சரியான கொள்கை இருந்தால் நீடிக்கும், இல்லை என்றால் அவருடைய அரசியல் வந்து இன்னொரு கமலஹாசனை போல, இன்னொரு சிவாஜி கணேசனை போல, இன்னொரு டி ராஜேந்தரை போல, இன்னொரு ராமராஜனை போல அரசியலில் நீங்கள் ஒன்றுமே சாதிக்க முடியாது. சரி, கூட்டணி எப்படி அமையும் நினைக்கிறீங்க சார்? கூட்டணிக்கு அவர் தயாராகவே இல்லையா? நான் வந்து சீமான் வந்து சொன்னாரு என் தம்பி கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. கடைசியில நான் தனித்து போட்டின்னு மறுபடியும் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் அவர்கள் வந்து சீமானுடைய வருகையை அவருடைய அரசியலை ஏற்கவில்லைன்னு தானே அர்த்தம். ஏற்றுக்கொண்டா அவர் ஏன் வந்து நான் தனித்து போட்டிக்கிறேன் 60 தொகுதியில நான் வேட்பாளர் பேரை அறிவிச்சிட்டேன்னு எதுக்கு சீமான் சொல்றாரு? அப்ப விஜய் அவர்கள் வந்து அவர்கள் தான் தனித்து எப்பவுமே தனித்துன்னு சொல்லி இருக்கிறாரு. விஜய் அவர்கள் இன்னும் தனித்துன்னு வாயை திறந்து சொல்லல சார். முதல் கட்டமாக அரசியலுக்கு வருகிறவங்க யாருமே கூட்டணிக்கு போக மாட்டாங்க. மாநாடு அறிவித்ததுக்கு பின்பு அவர் தனித்து போட்டிட்டு அவருக்கு என்ன வாக்கு வலிமை இருக்கிறது, என்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாதான் ஒரு கட்சி அவரோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ வந்து கூட்டணிங்கிற பேர்ல கோஷ்டி காணத்துல ஒரு ஆளா மாறினார்னா அவருக்கு என்ன வலிமை இருக்குங்கிறது முதல்ல நிரூபணம் ஆகாதுல்ல. அதனால நிச்சயமாக இருக்காங்க. அவருக்கு எப்படி சார் இந்த ஓட்டு வலிமை இல்லாம இருக்கும்? ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பான்? அவர் கணக்குப்படியே நான் சொல்றேன், அவர் கணக்குப்படியே 9 லட்சம் நிர்வாகிகள் என்கிட்ட இருக்கிறேன்னு சொல்றாரு. அவங்கள அப்படியே அரசியல் கட்சி நிர்வாகியா மாத்தி இருக்கிறாரு. ஆன்லைன்ல வந்து நான் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினேன், அதுல நாங்க 45 லட்சம் பேரை சேர்த்துட்டோம்னு சொல்றாரு. அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் 45 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு சிறு கட்சியாக தானே இருக்க முடியும். இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே 1 கோடி வாக்காளர்களை கடந்திருக்கிற 1.5 கோடி 2 கோடி வாக்காளர்கள் வைத்திருக்கிற அரசியல் கட்சிகள் மட்டும்தான் வெற்றி பெற்ற அரசியல் கட்சி. நீங்க வந்து 38 லட்சம் வச்சிருக்கிறேன் நான் வாக்காளர்கள், 37 லட்சம் வாக்காளர்கள் வந்து எனக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்ற சீமானம், 45 லட்சம் வாக்கு வங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களோ விசிகா போன்ற அரசியல் கட்சிகளோ சிறு கட்சியாக தானே இருக்கு. அப்புறம் பெரிய அரசியல் கட்சியாக அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு 30% வாக்கு வங்கி வேணும்ல. அப்போ விஜய்க்கு அதிகபட்சமாக வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் வாக்களித்தா கூட 10% தான் வரும் அதிகபட்சமாக என்கிற கணக்கு தானே இருக்கிறது. அப்போ மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக தான் இருக்க முடியுமே தவிர நீங்கள் ஒரு மாற்று அரசியல் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. சிஎம் அங்கதானே சார் சொல்லியிருக்காரு, சிஎம் தான் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்கிறேன், 1990களினுடைய தொடக்கத்துல நாளைய தீர்ப்புங்கிற ஒரு படத்துல நடித்ததன் மூலமாக சினிமாவுக்கு வந்த விஜய் இன்னைக்கு 2024 வரைக்கும் ஒரு 30 ஆண்டு காலத்தை கடந்து ஒரு 30-35 வருஷம் தொடர்ந்து சினிமாவில் இயங்கி தான் அவர் இன்னைக்கு ஒரு நட்சத்திரமா வந்திருக்கிறாரு, ஒரு ஸ்டார் வேல்யூ வந்திருக்கிறாரு. அப்ப அரசியல் மட்டும் எப்படி 6 மாசத்துல முதலமைச்சர் வந்துருவாரா? கட்சி மாநாடு அறிவிச்ச 1 வருஷத்துல உடனே வந்துருவாரா? செட்டு போட்டு அவரா வந்து சிஎம்முக்கான ஒரு செட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆனா தான் உண்டு. மக்கள் வாக்களிக்கணும்ல. சினிமாவில் பிரபலமா இருந்துட்டா எல்லாரும் உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. விஜய் வந்திருக்கிறாரு, ஓட்டு கேட்கிறாரு, கும்பிடுறாருன்னா எல்லாரும் லைட்டை வச்சு காமிச்சிங்கன்னா ஒரு ஜீப்ல நின்று கும்பிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. வாக்களிப்பார்களா, நம்புவார்களா, நம்பகத்தன்மை பெறக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்களா என்கிற பல கேள்வி இருக்கு. சரி, இந்த இடத்துல எதுக்கு அண்ணன் சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இணைக்கிறாங்க? இணைக்கல. சீமான் வந்து அவர் அரசியல் கட்சியை வரவேற்கிறேன், தம்பி அண்ணனும் தம்பி யார் வந்தாலும் வரவேற்கலாம் அப்படிலாம் பேசினாரு. நாங்க 2 பேரும் ஒண்ணுதான்னாரு. அப்ப என் தலைமை அவர் ஏற்பாரா? ஏற்கணும். அவரு நான் தான் மூத்த அரசியல்வாதி இவரா சொன்னாரு. நான் சொன்னேன் சீமான் அவர்களுக்கு வந்து விஜய் மீது இருக்கிறது ஒருதலை காதல், நிறைவேறாது நான் சொன்னேன். அதான் இப்ப நடந்திருக்கு, நான் தனித்து போட்டிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமானுடைய அரசியலை வந்து விஜய் ஏற்கவில்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.